viewers and hello friends. உங்கள் அனைவருக்கும் இந்த இந்த இரவு நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இது மாலையில் தான் இந்த சமையலில் அதாவது இந்த ரெசிபி குறிப்பு இது வந்து ஜூஸ் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். வேறு அந்த ஜூஸ் ட்ரிங்க்ஸ் கலக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இன்னும் மற்ற இதுக்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம். சமையல் ஜூஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் அதுக்கு தான் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த இலை என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து எல்லோருமே உலகம் முழுவதுமே இது வந்து முதல்ல பலகாரம் செய்கிறதுக்கு பாய்ப்பாங்க, இரண்டாவது ஜூஸ் செய்கிறதுக்கு பாய்ப்பாங்க. நான் வந்து இந்த ஜூஸ் வந்து இந்த ரம்பை இலை ஜூஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் விளக்குறேன். வீவர்ஸ் உங்களுக்கு, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு, வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே, இந்த ஜூஸ் வந்து எடுக்கிறதுக்கு முன்னே தண்ணி வச்சுக்கணும். இதை வந்து அலசுறதுக்கு. ஓகே, அலசுறதுக்கு இங்கே வந்து ஜக்கு இருக்குது. இது வந்து ஜக்கு இல்லை, இது வந்து ஃபில்டர் பண்ணுறது. இந்த ஜூஸ் அரைச்ச பிறகு இதை பாருங்க, இதில் பிளெண்ட் பண்ணுவேன். இந்த பிளெண்டரில் நான் பிளெண்ட் பண்ணுவேன். தண்ணி ஊற்றி இந்த ரம்பை இலையை பிளெண்ட் பண்ணுவேன். அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் வடிகட்டிட்டு பிறகு நான் தப்பவேரில் சின்ன டப்பி இருக்குது, பிளாஸ்டிக் டப்பி, அதில் நான் ஊற்றி உங்கள்கிட்ட வீவர்ஸு ஃப்ரெண்ட்ஸு உங்கள்கிட்ட நான் காட்டிட்டு அந்த டப்பியில் உள்ள அந்த ஜூஸை அப்படியே கொண்டு போய் 2 நாள் ஐஸ் பெட்டியில் வச்சுட்டு பிறகு 2 நாள் சென்றதும் மேலே தண்ணி எல்லாம் மிதக்கும். அது வந்து மிதக்கும், தண்ணி இருக்கும், லைட்டாக இருக்கும். அந்த தண்ணி அடியில் வந்து திக்காக இருக்கும். மேலே தண்ணி வந்து லைட்டு கலர் ஆகிரும். 48 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த இந்த டவுன் பண்ண அந்த ஜூஸ் அரைச்சி நான் ட்ரிங்க் வந்து தப்பரில் நான் ஐஸ் பெட்டியில் அல்லது கிளாஸில் எதையாவது ஊற்றி ஐஸ் பெட்டியில் நான் வச்சேன்னா ஆடாமல் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து ஒரு 48 மணி நேரம் ஆனதும் அது வந்து அந்த கீழே வந்து எல்லாம் பச்சையாக இருக்கும், மேலே வந்து லைட் கலராக இருக்கும் தண்ணியாக. இந்த இலையோட இதெல்லாம் இறங்கிடும் அடியில், மேலே வந்து தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியை 48 மணி நேரம் ஆனதும் எடுத்து ஊற்றிட்டு அடியில் பச்சையாக இருக்கும். அதை ஐஸ் பெட்டியில் வைக்கலாம், திரும்ப ஐஸ் பெட்டியில் வைக்கலாம். திரும்ப வந்து மறுநாள் பார்த்திங்கன்னா 2 நாள் வேண்டாம், மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே எல்லாம் தண்ணியாக லைட்டாக இருந்துச்சுன்னா அதை ஊற்றிடணும். பச்சையாக உள்ளதை வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பலகாரங்களுக்கு பச்சை கலராக உள்ளது, அடியில் உள்ளது பச்சை கலராக உள்ள அந்த ஜூஸ் தான் வந்து பலகாரங்க, குழம்புக்கு, ட்ரிங்க்ஸுக்கு எல்லாம் காய்க்கிறது. லைட் கலராக தண்ணியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஊற்றிடலாம், கீழே ஊற்றிடலாம். அல்லது வந்து செடிங்க இருக்குதுல்ல, காய்கறிங்க அல்லது காய்கறி செடிங்க அல்லது ஏதாவது பூ செடிங்க இருந்தால் அதுக்கு ஊற்றலாம். அந்த தண்ணியை லைட் கலராக உள்ள இந்த டவுன் பண்ண இலையோட ஜூஸை எவ்வளோ தான். இப்போ நான் வந்து இந்த ஜூஸ் ஐஸ் பெட்டியில் எப்படி வைக்கிறது, எப்படி வந்து எல்லாம் அரைக்கிறது, இப்போ அதுதான் நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து என்ன செய்ய போகிறேன், இங்கே பாருங்கள். இப்போ இதோட வைக்கணும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த ஜூஸ் வந்து டவுன் பண்ணல ரம்பை இலை ஜூஸு இந்த பிளெண்டரில் போட்டு அரைக்கிறதுக்கு முந்தி ரம்பை இலையை, அதாவது டவுன் பாண்டான்னுவாங்க, டவுன் பாண்டாமலையில் இங்கிலீஷில் ஸ்க்ரைபைன்னுவாங்க. ஸ்க்ரைபைன் தான், ஸ்க்ரைபைன். ஓகே, இதில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னே எப்படி வெட்டுறது எல்லாம் நான் காட்டுறேன். இருக்கேன். இப்போ இது இந்த இடத்துல இதில் அரைக்கிறதுக்கு முன்னே நம்ம வந்து முதல்ல இது வந்து ஒரு கட்டு மாதிரி பண்டல் மாதிரி நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்ல, இந்த ஒரு பண்டல் மாதிரி ஒரு கட்டு மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, இந்த தண்டு வந்து அடியில் உள்ள தண்டை வந்து இப்படி வெட்டிடணும். ஓகே, இப்படி வெட்டிடணும். அடியில் உள்ளது இது பாய்க்கக்கூடாது. இதில் பாருங்க இலையெல்லாம் இருக்கும் பாருங்க, இது வெட்டிடணும், அடியில் உள்ளது வெட்டிடணும். இப்போ எதை பாய்க்கணும்னா இந்த இலைங்க, அந்த தண்டு வெட்டிட்டா, பண்டலோட தண்டு அடிப்பக்கம் வெட்டிட்டா இலைங்கெல்லாம் தனித்தனியாக வந்துருந்தா வருது பாருங்க, வருதா, தனித்தனியாக இலைங்க வந்துடும்.
ஸோ இப்போ இதுதான் வந்து நான் ஓகே இலை. இது வந்து ரம்பை இலை ஜூஸ் செய்ய போகிறேன். இது அலசுவாங்க, அலசிட்டு தான் அப்புறம் வெட்டுவாங்க. சிலர் வந்து வெட்டிட்டு அலசுவாங்க. அந்த மஞ்சள் கலர் வேண்டாம், பச்சை அவ்வளவு தான் போடணும். ஓகே, இந்த பச்சையாக இருக்க இலைலாம் அப்போ இதை வெட்டுறேன். ஓகே, மஞ்சள் கலர் வேண்டாம், மஞ்சள் வேண்டாம். இதெல்லாம் இன்னும் சின்ன சின்னதாக வெட்டுவாங்க. 1 இன்ச்சு நீளத்துக்கு வெட்டுவாங்க. இப்போ நான் வெட்டி இருக்கிறது 1.5 இன்ச்சு நீளம். 1 இன்ச்சு நீளத்துக்கு வெட்டுவாங்க. எனக்கு நான் அந்த கட்டர் அங்கே இருக்குது, கட்டரை எடுக்கிறதுக்கு அது எதுக்கு வேலை அதெல்லாம் எடுத்து கழுவி வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கட்டருக்கு அங்கே வச்சுருக்கேன். இது வெட்டுறது காய்கறி வெட்டுற கட்டரு பச்சை கலரில் இருக்கு. அது எதுக்கு எடுத்துக்கிட்டு அது எடுத்து அதில் கழுவணும், கழுவி எடுத்து வைக்கணும். அங்கே அதெல்லாம் வேலை தானே, எக்ஸ்ட்ரா வேலை ரொம்ப இருக்கும்ல. ஏன் இப்போ இந்த ரம்பையோட ஜூஸு பலகாரம் செய்கிறதுக்கு, ஜூஸ் செய்கிறதுக்கு எப்படி செய்கிறேன்னு பார்த்துங்க. பார்த்துக்கிட்டு பிறகு இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ரம்பையில ஜூஸ் செய்யுங்க. செஞ்சு ஐஸ் பொடியில் வச்சு ரம்பையில ஜூஸ் செய்யுங்க. இதே மாதிரி இப்போ நான் எப்படி செய்கிறேன்னா அதே மாதிரி ஜூஸ் செய்யுங்க. செஞ்சு ஐஸ் பொடியில் வச்சுக்கிட்டு பிறகு பலகாரத்துக்கு ஏதோ ட்ரிங்க்ஸ் கலக்கிறதுக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் பாய்க்கலாது. இந்த மஞ்சள் வேண்டாம், பச்சை கலர் தான் போடணும். ஓகே, நல்லா சுத்தமாக அலசியாச்சு. தண்ணி ஓடுற தண்ணியெல்லாம் நல்லா அலசிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இதில் உள்ள அந்த தண்ணி இருக்குதுல்ல பிளெண்டரில், அதாவது பிளெண்ட் பண்ணுறது பிளெண்டர் இருக்குதுல்ல, இது இதில் போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் போட்டு நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். இதில் போடுறேன். தண்ணி இருக்குது, இதில் ஊற்றுறேன். தண்ணி இருக்குது, இதில் நான் போடுறேன், ஊற்றுறேன். சரி, இதில் போட்டு ஓகே. ரம்பை இலையை நான் இப்போ ரம்பை இலையை பிளெண்டர், அதாவது கிரைண்டரில் போட்டு இந்த பிளெண்டர் பவுச்சு நான் அரைச்சேன். நல்லா அரைப்படலை. ஏன்னா இது வந்து இந்த ரம்பை இலையோட தண்டு இருக்குதுல்ல, இந்த இது அரைப்படலை. அதனால் நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து மிஷின் வந்து சூடாகிடும். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அரைச்சிட்டு வச்சிடணும். சூடாகிறது நின்றுடும். பிறகு வந்து திரும்ப வந்து நம்ம கொஞ்சம் அந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சதும் பிறகு இதெடுத்து இந்த பிளெண்டர் அரைச்சதை எடுத்து திரும்ப கிரைண்டரில் போட்டு திரும்ப அரைக்கணும். இந்த சூடு குறையணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் எல்லாம் இலைங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப வேகமாக சுற்றுதில்ல, இது கிரைண்டர் வந்து சூடாகிருச்சுன்னா இது வந்து அரைக்காது. அப்புறம் பிறகு வந்து கொஞ்ச நேரம் ஆகி இந்த சூடு ஆறுனதும் இதை எடுத்து திரும்ப இதில் கிரைண்டரில் வச்சு திரும்ப அரைக்கணும். அரைச்சிட்டு நின்றுடும். ரொம்ப சூடாகிருச்சுன்னா மிஷின் நின்றுடும். அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் சென்று அரைக்கணும். ஓகே, இது அரைக்கிறதுக்கு முன்னே நான் ஒரு ஈஸி மெத்தட் சொல்கிறேன். இப்போ இது கொஞ்சம் அரைச்சிருச்சு, நான் எப்படி இருந்தாலும் அரைச்சி ஆகணும். இப்போ அரைச்சி இதை அந்த பிளாஸ்டிக் டப்பரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதில் வடிகட்டுவேன். ஓகே, வடிகட்டுறது இது அரைச்சிருச்சு அரைப்பட்டுருச்சு. ஓகே, இப்போ இந்த ரம்பை இலை இருக்குதுல்ல, ரம்பை இலை, இந்த இலையை பாருங்கள். இப்போ வந்து இதில் போட்டு இந்த பிளெண்டரில் போட்டு கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு முன்னே என்ன பண்ணணுன்னா, நான் வந்து எல்லாம் அலசிட்டு அதை வெட்டிட்டு அப்புறம் அலசி அப்புறம் இது உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி நான் வந்து அரைச்சேன்ல. அப்போ அரைக்கிறதுக்கு அந்த இலையை வெட்டுறதுக்கு முந்தி என்ன பண்ணோம், நான் வந்து அந்த இலையை அப்படியே வெட்டி போட்டு அலசி இதில் போட்டு அரைச்சேன். சீக்கிரம் வந்து அந்த இலை வந்து அரைப்படலை. டவுன் பண்ண இலை அப்படி தான், டவுன் பண்ணனா ரம்பை இலை அப்படி தான்.
மலையில் தான் டவுன் பண்ணிட்டான்னு அது மேலே அதே வருது. ஓகே, என்ன பண்ணணுன்னா அந்த இலையை வந்து வெட்டி மிஷினில் போட்டு அரைக்கிறதுக்கு முந்தி இந்த ரம்பை இலையோட ஸ்கிரில் பைனோட இலை இருக்குதுல்ல, இது கொஞ்சம் இருந்துச்சு, அதை நான் எடுத்து காட்டுறேன்னாக்க இப்போ அரைக்கிறப்ப இது வந்து அரைப்படாது, கொஞ்சம் நேரம் பண்ணி தான் அரைக்கணும். ஸோ இப்போ இந்த இலையும் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்குது. இதோட இந்த இடத்துல இந்த தண்டு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ரம்பை இலையோட தண்டு, இந்த இலையை மட்டும் போடணும்னு நினைக்கிறேன். இந்த தண்டுன்னா அந்த ரம்பை இலையோட இந்த இடம் இந்த மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும்ல, தண்டு மாதிரி இருக்கும்ல ரம்பை இலையோட, இதில் வந்து ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும், குச்சி மாதிரி இருக்கும் நடுவில், இதை பாருங்கள் இங்கே. இது வந்து நம்ம என்ன செய்யணும், அரைக்கிறதுக்கு முந்தி இந்த இதை வந்து பிச்சு எடுத்துடணும். இது வந்து இந்த ரம்பை இலையோட குச்சி இலைக்கு நடுவில் உள்ளது, அதாவது ரம்பை இலையோட முதுகெலும்பு மாதிரி உள்ள இந்த தண்டு வந்து ரம்பையோட முதுகெலும்பு மாதிரி ஓரத்தில் இதை பாருங்கள், இதை கையில் அழுந்தது பாருங்கள். ஸோ அப்போ என்ன செய்யணும்னா, நடுவில் அந்த தண்டு இருக்குது இல்லை இலையோட அந்த இது முதுகெலும்பு மாதிரி உள்ளது நீட்டாக அதை வச்சுட்டு இப்படி இழுத்துடணும். ஓகே, அப்புறம் இந்த பக்கம் அந்த குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ரம்பை இலையோட நடுப்பக்கமோட அந்த தண்டு இருக்குது இல்லை, அதை வந்து இப்படி வச்சு இப்படி இழுத்துடணும். பார்த்தீங்களா, இலை வந்துருச்சு தனியாக, இலை தனியாக வந்துருச்சு. ஓகே, இந்த தண்டு வந்து தனியாக இருக்குது, நம்ம உரிச்சு எடுத்துடணும். நடுவில் தண்டு வந்து போடக்கூடாது, அப்படி இழுத்தா அப்படியே வந்துடும். ஸோ இப்போ இது வெறும் இலை தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இலையை வந்து கத்தியில் வெட்டலாம், கையில் வச்சு போடலாம், அல்லது கத்தியில் சின்னதாக கூட வெட்டலாம். நான் கட்டர் பாய்க்கில் அதை எடுத்துக்கிட்டு இது காய்ச்சிக்கிட்டு இப்போ இந்த மாதிரி பிச்சு போட்டு இந்த இலையும் இதில் வந்து தண்டு இல்லை பாருங்கள், தண்டு எடுத்தாச்சு. இதை பாருங்கள், இதில் இருக்கும் இந்த அங்கே இருக்குது முதுகெலும்பு மாதிரி இருக்கும். இந்த ரம்பை இலையோட இலையில நடுப்பக்கம் ஒரு குச்சி மாதிரி இருக்கும், நரம்பு மாதிரி தண்டு மாதிரி இருக்கும். அதை வந்து இப்படி வச்சு இப்படி இழுத்துட்டா அது அங்கே இருக்கும். இது போட்டால் கண்டிப்பாக வந்து இது வந்து சீக்கிரம் அறப்படாது. அப்படியே இந்த 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 இலையை மட்டும் போட்டால் கூட இந்த இலை வந்து பிளைண்ட் பண்ணுறப்ப அவ்வளோ சீக்கிரமாக அறப்படாது. ஆனால் அந்த எலும்பு எடுத்துட்டா நடுவில் உள்ள அந்த தண்டு இருக்குது இல்லை முதுகெலும்பு மாதிரி இருக்கு, அதை எடுத்துகிட்டு போட்டால் மேபி சீக்கிரம் அரைக்கலாம். ஆனால் நான் இப்போ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறேன். ஆட்டுக்கல்லில் அரைக்கலாம், ஆட்டுக்கல் இருக்குல்ல, ஆட்டுக்கல்லில் போட்டு இப்போ நான் அதெல்லாம் எடுத்தேன்ல, இதில் போடுறது வந்து ஆட்டுக்கல்லில் போட்டு இந்த முதுகெலும்பு மாதிரி இருக்குது இல்லை இந்த தண்டு இதெல்லாம் எடுத்துவிட்டு வெறும் இந்த இலையை மட்டும் ஆட்டுக்கல்லில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கணும். நல்லா ஆட்டுக்கல்லில் ஆட்டணும். இப்போ இட்லி தோசைக்கு வந்து ஆட்டுக்கல்லில் ஆட்டுறோம்ல, அந்த காலத்துலாம் ஆட்டுக்கல்லில் பைப்பாங்கள்ல, அந்த ஆட்டுக்கல்லில் நல்லா ஆட்டி நல்லா ஃபைனாக இது பண்ணி அதை வந்து ஜூஸ் எடுத்து ஒரு ஜூஸ் முதல்ல எடுத்துட்டு பிறகு வந்து திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்ப அரைப்பாங்க. ஏன்னா இந்த ரம்பை இலையோட இலை வந்து ரொம்ப கடினமாக இருக்குது, இப்போ கட்டியாக இருக்கும், கிராஸாக இருக்கும் அந்த இலை, சீக்கிரம் வந்து அரைப்படுறது வந்து கஷ்டம்தான். ஸோ இப்போ இதில் ஃபைனாக கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ யாராவது நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ரம்பை இலையோட ஜூஸ்க்கு இது நீங்கள் செஞ்சு ஐஸ் பெட்டில் வச்சு பலகாரம் சமைக்கிறதுக்கு அப்புறம் மற்ற ட்ரிங்க்ஸுக்கெல்லாம் நீங்கள் பாய்க்கிறதுனா அந்த நடுவில் உள்ள ரம்பை இலையோட இந்த தண்டை வந்து இப்படி பிச்சு எடுத்துருங்க, இலையை மட்டும் உருங்க, இலையை நல்லா சின்னதாக ஃபைனாக கட் பண்ணி பிளெண்டரில் போட்டு ஒரு 4-5 தடவை ஓட்டி விடுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி இதை அரைக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் தண்டு இருக்குது, முதுகெலும்பு இருக்குது, இந்த ரம்பை இலையோட முதுகெலும்பு இந்த எலும்பு மாதிரி நீட்டாக உள்ளது இருக்குது, இதில் இல்லை. இதை நான் ட்ரை பண்ணல. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ வந்து மிஷின் வந்து கிரைண்டர் வந்து சூடாயிருச்சு. இப்போ திரும்ப நான் போட்டு அரைச்சின்னா அது அரைப்படாது, கொஞ்சம் நேரம் இருக்கணும். இப்போ அரிசி உளுந்தெல்லாம் அரைச்சாலும் கொஞ்சம் நேரம் அரைச்சா நின்றுடும் சில சமயம். அந்த மிஷின் வந்து கிரைண்டர் வந்து சூடாயிருச்சுன்னா நின்றுடும். அந்த மாதிரி தான் இதுவும் அரைச்சாலும் இது வந்து மேபி இந்த தண்டு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் சீக்கிரமாக அரைக்கலாம் வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இங்கே பாருங்கள், எவ்வளோ நேரம் அரைச்சாலும்
டைம்ஸ் நான் வந்து எல்லா மிஷினில் கிரைண்டரில் போட்டு அரைச்சேன். இந்த இலை வந்து ரம்பை இலை வந்து பாருங்க அரைப்படலை, ஃபைனாக அரைப்படலை. நேற்று 2 தடவை நல்லா ஓட்டி விட்டேன். அதில் 2 தடவை மிஷினில் போட்டு நான் தண்ணி ஊற்றி அரைச்சி பாருங்க ஜூஸ் இவ்வளோதான் வந்துச்சு, இவ்வளோதான் ஜூஸ் வந்துச்சு. ஆனால் இந்த இலை ரம்பை இலை வந்து அரைப்படலை. ஆட்டுக்கல் இருந்தால் ஆட்டுக்கல் ஆட்டலாம், ஆட்டுக்கல் இருக்குல்ல அதில் போட்டு நீங்கள் ஆட்டி நீங்கள் வந்து ஜூஸ் எடுக்கலாம். ஆட்டுக்கல் ஆட்டினா கூட இந்த ரம்பை இலை ஃபைனாக அரைப்படாது. ஓகே, இது நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வந்து நான் இதில் ஜூஸ் இருக்குது, இது அரைச்சது இலை நல்லா அரைப்படலை. இப்போ இதுக்கு பிறகு நான் வந்து இதில் நான் ஊற்றுறேன். ஓகே, இப்போ இந்த ஒரு பிளாஸ்டிக் தப்பவேர் எடுத்திருக்கேன், டப்பி மாதிரி. எனக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து நான் ஐஸ் பட்டியில் 2 days ஸ்டார் பண்ணி வைக்கிறதுக்கு கிளாஸ் ஜக்கு எதுவுமே இல்லை என்கிட்ட. ஸோ அதனால் ஓகே, இந்த தப்பவேர் இருக்குதுல்ல, தப்பவேர் டப்பி இதில் நான் ஊற்றி வைக்கிறேன். இதுவும் நம்ம பாய்க்கலாம். கண்ணாடி ஜக்கு இல்லைன்னா பரவாயில்ல, இது பாய்க்கலாம். இதில் நான் ஊற்றுறேன். இதெல்லாம் புளிஞ்சு வச்சுருக்கேன், இலையெல்லாம் வீசியாச்சு, அது அரைப்படலாம். இது ஊற்றுறேன்னா இதில் ஊற்றியாச்சு. ஓகே, இப்போ இதில் நான் அரைச்சதை வந்து எல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து விளக்கிட்டேன். ஓகே, இங்கே இருக்கிறது ஜூஸு. இதை வந்து ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டுங்க, ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டலாம். அம்மி இருந்தால் அம்மியில் அரைக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டுக்கல் அல்லது அம்மி இதில் வச்சு நல்லா அரைச்சி அந்த ரம்பை இலையோட அந்த முதுகெலும்பு மாதிரி நடுவில் நீட்டாக தண்டு மாதிரி இருக்கும் பாருங்க, அதை அப்படியே எடுத்துருங்க. அதை தண்டை எடுத்துட்டு இந்த சதை இருக்குதுல்ல அதை மட்டும் நல்லா கட் பண்ணி ஃபைனாக கட் பண்ணி போடுங்க. ஏன்னா அதுவும் ஃபைனாக கட் பண்ணி போட்டு சாரி இந்த பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணாலும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி இந்த கிரைண்டரில் போட்டு இந்த ரம்பை இலையை அரைச்சாலும் தண்ணி ஊற்றி அந்த தண்டை எடுத்துட்டு இது சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் அது அரைப்படுறது கொஞ்சம் கஷ்டம்தான், நல்லா ஃபைனாக அரைப்படாது. ஓகே, நான் இப்போ இதில் ஊற்றிட்டேன், நல்லா இறுக்கி மூடி வச்சுட்டேன். இது வந்து ஐஸ் பட்டியில் ஃப்ரிட்ஜில் 24 மணி நேரம் வைக்கணும். 24 மணி நேரமா 2 நாள் 48 hours வந்து ஐஸ் பட்டியில் 2 நாள் 48 மணி நேரம் ஐஸ் பட்டியில் இப்படி ஆடக்கூடாது, இப்படிலாம் ஆடக்கூடாது. அப்படி வச்சது ஐஸ் பட்டியில் அந்த ஓரத்தில் அந்த பாட்டில்ஸ் அந்த டொமேட்டோ சாஸ் அந்த சில்லி சாஸ்லாம் வைப்பாங்கள்ல அந்த இடத்துல அப்படியே வச்சிடணும். வச்ச இடத்துக்கு அப்புறம் இப்படி வைக்கிறோம் நம்ம ஐஸ் பட்டி உள்ள இதெல்லாம் ஷேக் பண்ணக்கூடாது, ஆடக்கூடாது, அப்படியே வச்சிடணும். ஓகே, அப்படியே வச்சுட்டு 2 நாள் அப்படியே வச்சுருக்கணும் ஐஸ் பட்டியில். அல்லது ஐஸ் பட்டியில் வந்து நம்ம இந்த அடுக்கடுக்காக காய்கறிகள்லாம் வைக்கிறோம்ல அதில் வந்து நம்ம ஓரமாக அப்படியே 2வது அடுக்கு இருக்குதுல்ல அதில் அப்படியே ஓரமாக. ஓகே, இது ஐஸ் பட்டி இந்த பக்கம் ஓரமாக, உள்ளுக்கு இந்த காய்கறிங்க வைக்கிற பக்கம் ஓரமாக, அல்லது இந்த பக்கம் ஓரமாக, அல்லது இப்படி நடுவுமா அப்படியே வச்சுக்கணும் நம்ம ஓரமாக வச்சுக்கிட்டு. இப்போ கதவுல வச்சு அது வந்து கண்டிப்பாக போட்டெல்லாம் அடுக்கிறப்ப நம்ம காய்கறி திறக்கிறப்ப கண்டிப்பாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐஸ் பட்டியில் உங்களுக்கு காய்கறி வைக்கிற பக்கம் ஒரு பக்கம் ஓரமாக அப்படியே வச்சிடலாம். இது வந்து அப்படியே ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து இந்த ரம்பை இலையோட ஜூஸ் வந்து 2 நாள் அப்படியே ஆடாமல் இருந்தால், கலக்காமல் இருந்தால் அந்த தண்ணி இது வந்து இந்த பச்சையாக இருக்குதுல்ல ரம்பை இலையோட அந்த ஜூஸு திக்காக உள்ளது கீழே போயிடும், இதோட தண்ணி வந்து மேலே வந்துடும். அந்த இலையோட பச்சை கலர் ஜூஸ் மட்டும் அடியில் திக்காக இருக்கும், அப்புறம் அந்த தண்ணி வந்து மேலே இப்படி வந்துடும், இங்கே லைட்டாக இருக்கும். நான் ட்ரை பண்ணல, இதுதான் தடவை நான் பார்த்துருக்கேன், புக்கில் அது போட்டிருக்காங்க. இந்த தண்ணி வந்து மேலே இருக்கும், இதோட அந்த பச்சை கலராக உள்ளது கீழே இருக்கும்.
எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அந்த தண்ணியாக உள்ளதை 2 நாள் சென்ற பிறகு 48 மணி நேரம் ஆனதும் அந்த தண்ணியாக உள்ளது எவ்வளோ இருக்குதோ அதை அப்படியே நம்ம ஊற்றிடணும். ஊற்றி போட்டு அப்படியே வைக்கணும். அப்புறம் திரும்ப மறுநாள் பார்க்கணும். அது வந்து இந்த வெள்ளையா தண்ணி வந்து திரும்ப வந்து லைட் கலர் ஆகுது தெரியுதா என்னான்னு. பச்சை கீழே இறங்கி இன்னும் லைட் கலர் தண்ணி தெரியுதான்னு. அப்போ அதையும் ஊற்றிடணும். நம்ம இந்த மஞ்சள் கலர் தண்ணி கலர் லைட் கலராக உள்ள இந்த இலையோட அந்த ஜூஸ் இது நம்ம பார்த்தாலே தெரியும். பச்சை கொஞ்சம் லைட்டாக தெரியும் இந்த மாதிரி கலராக. அதை நம்ம இதுக்கு பிறகு நான் இது ஆடாமல் அசையாமல் கொண்டு போய் ஐஸு பெட்டியில் வச்சிட்றேன். குலுங்காமல் அழுங்காமல் அப்படியே இருக்கணும்.